ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் 11/8/2024 முதல் மிகவும் வலுவாக உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்வதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்வதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை 11/8/2024 முதல் அடுத்த 7 நாட்களுக்கு வலுவாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் வித்யா கரகரான புதன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தாருங்க. தற்போது 13ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார். வித்யா கரகரான புதனின் பலம் பெறுவது என்பது பல்வேறு வகையான முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல் போன்றவற்றால் ஏற்பட்ட பல சிக்கல்கள், தடைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை வித்யா கரகரான புதனின் வக்ர நிவர்த்தியானது மிகவும் வலுவாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதோடு மட்டுமல்லாது சந்திக்கக்கூடிய தடைகளும் விலகுங்க. இந்த தருணத்தில் நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு போன்றவற்றை எதிர்கொண்டால் அவற்றில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. திட்டமிட்டதை விட அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறக்கூடிய வகையில் வித்யா கரகரான புதனின் வக்ர நிவர்த்தியானது மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் 17ஆம் தேதி முதல் ஆட்சி பலம் பெற போகிறாருங்க. சூரியனின் ஆட்சி பலம் என்பது அனைத்திலும் அமோகமான வளர்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணம் முழுவதுமே 5, 6 என 2 இடங்களிலும் செழுமையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சூரியன் வலம் வருகிறார். சூரியன் மிக சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே மிக பெரிய அளவுல உறுதியாகுங்க. அதோடு மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலும் விலகும். ஆரோக்கிய தொல்லைகள் விலகுவதற்கான யோகம் கிடைக்கிறது. உங்களுக்கு மறைமுகமாக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள் போன்றவை முறியடிப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார். சந்தித்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை மற்றும் உடன் பிறந்தவரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் போன்றவை விலகி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழியும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை சூரியனுடைய ஆட்சி பலம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அவரின் வக்ர நிவர்த்தி என்பது நிச்சயமாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றுத்தருகிறது. வித்யா கரகரின் புதனின் வக்ர நிவர்த்தி, அதோடு மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி பலம் இரண்டுமே அமோகமான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமைந்துள்ளதால் மீனராசிக்காரர்களுக்கு அத்தனை காரியங்களிலும் மிக சிறப்பான வெற்றி உண்டு. அதோடு மட்டுமல்லாது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக பெரிய அளவில் காரிய வெற்றி நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி ராசிக்கு மிகவும் சகாயமான 3 கிரக நிலைகள் இந்த வாரத்தில் அடுத்தடுத்து மாற்றங்களை சந்திப்பதால் மிக முக்கியமான நல்ல வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வளர்ச்சி நிறைந்த சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவேதான் மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உங்களை குறை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சூரியனின் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களும் வெற்றி வாய்ப்பும் மிக பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவே வாய்ப்புகள்ல இருந்த தடைகள் வெகுவளவில் குறையும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையில் உங்களது படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை
கணிசமாக அதிகரிப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நகர்வுகளை நுணுக்கமாக கணித்து அத்தனையையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிரடியான வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதி தைரியஸ்தானம், சகாயஸ்தானம், வெற்றிக்கு உரித்தான 3இல் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் 3இல் இருப்பது அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதி 3இல் இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை என்றாலும் செவ்வாய் குருவுடன் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் ஏற்பட்டு வந்த மந்தமான சூழ்நிலைகள், தடைகள், தாமதங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. செவ்வாய் மிக வலுவாக தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தையும் துணிச்சலுடன் மேற்கொள்ளலாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது சுபகாரிய பேச்சுகளும் வெற்றிகரமாக அமையும். குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல காரிய தடைகள் விலகும். எனவே குடும்ப வருமானம் இரட்டிப்பாக கூடிய யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும். விவசாயத்துறையில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றமும் செழிப்பும் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சனி பகவான் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்ற லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். எனவே ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் சனியினுடைய அமைப்பு வலுவான ஒரு முன்னேற்ற வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறது. ராகு ஜென்மத்திலும் கேது சப்தமஸ்தானத்திலும் நிலை கொண்டிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது. உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சாதகமற்ற சூழ்நிலைகள்ல அவை அனைத்தும் நல்ல மாறுதலை சந்திப்பதோடு எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் நிறைவாக அமையும். பெண்மணிகளின் நலனுக்கு பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும். இந்த தருணத்தில் பெண்மணிகள் முயற்சி செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் விலகி தங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு.